சரி சரி வந்துடுறேன். எங்க பையன்கிட்ட போன கொடு. என்னப்பா நல்லா இருக்கியா? அப்பா அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. வந்துடுறேன். அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துடுறேன். சரியா? சுத்தமா? என்ன சார் ஃபேமிலி தொல்லையா? சேச்சே அப்படிலாம் இல்லை. வாரம் பையன் பர்த்டே கூப்பிடுறான். சந்தோஷமான விஷயம் தானே சார், போயிட்டு வாங்க. ஏதோ இப்போதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் பாருங்க பையனுக்கு 6 வயசு ஆக போகுது. ஆறு வயசு பையனுக்கு, 3 வயசு பொண்ணுக்கு, அப்புறம் மனைவி, எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணுயா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்குவேன். பையனுக்கு டாக்டர் ஆகணுமா. இப்போவே டாக்டர் சதீஷ் சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆசைப்படி அவனை டாக்டர் ஆக்கணும். ஒரு தகப்பனா என் கடமை செய்யணும். தானே அப்பவே அடிச்சுக்கிட்டோம், இந்த கருமத்தை விட்டு தொலைங்கன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லார் கனவுலையும் மண்ணை வாரி போட்டுட்டீங்களே. பையனை இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, இப்ப எங்களெல்லாம் விட்டு போயிட்டீங்களே. என் பசங்க எனக்கு பெருமை சேர்க்கணும், அதை நான் பார்க்கணும். என் கனவு கனவான்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பார்ப்போம். என்ன பாஸ் எமோஷன் ஆயிட்டீங்க? இதை முதல் தூக்கி போடுங்க சார், உங்கள் கனவு நிறைவேறும். கனவுகளை சுமக்கும் உனக்கு ஏன் விளங்கவில்லை? புகைத்தல் உன்னை மட்டுமின்றி உன் உறவுகளையும் அவர் உணர்வுகளையும் இழக்க வைக்கும் என்று. புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள், கனவுகளை நிறைவேற்றுங்கள்.